எல்லாருக்கும் நமஸ்காரம். யதா ராஜா ததா பிரஜா, ராஜா எவ்வழி மக்கள் அவ்வழி அப்படிம்பாங்க. ஸோ ஒரு ராஜா திறமசாலியா, நேர்மையா, நல்ல சிந்தனை உடையவராக இருந்தா மக்களும், அவருக்கு ஆட்சிக்கு கீழே இருக்கிற மக்களும் அதே மாதிரி நல்ல விதத்தில் நடந்துக்கணும் அப்படின்னு இருப்பாங்கன்னு ஒரு வசனம் சொல்றது உண்டு. இது நம்ம நிறைய புராணங்கள்ல எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம். இப்போ நான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறது கிரேக்க நாட்டில் நடந்த சம்பவம். கிரேக்க நாடு நம்ம நாடு மாதிரி நிறைய பிரதேசமா நிறைய பாட்டா இருக்கு. அதுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், நம்ம நாட்டில் பல மொழிகள் இருக்கு, கிரேக்க நாட்டில் ஒரே மொழி தான் பேசிட்டு இருந்தா. அந்த கிரேக்க நாட்டில் ஸ்பார்ட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம சிவன் சார் ஏணிப்படிகள் மாந்தர்கள்ல இந்த நிகழ்வை பற்றி அவர் பதிவு பண்ணியிருக்க. அதை இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணித்து. அதாவது கிங் பாலிடெக்டஸ் அப்படின்னு ஒரு ராஜா அந்த ஸ்பார்டன் நகரத்தை ஆண்டுட்டு வர. அப்போலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ராஜாவோட ஆட்சிக்கு அப்புறம் அவர் இறந்து போனார், இல்லை வயசாயிடுச்சு, அடுத்தது அவருடைய மூத்த மகன் இல்லையா, முதல் புள்ள, அவர் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது. ஒருவேளை அவருக்கு குழந்தை இல்லை அப்படின்ற பட்சத்துல அவருடைய அடுத்த தம்பி யாராவது வரலாம் அப்படிங்கிறதும் அந்த நாளில் சாஸ்திர பிரகாரம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ராஜா திடீர்னு மரணம் ஆயிடுறார். அப்போ அவருடைய தம்பி லைக்கர்கஸ் அப்படின்னு அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கிறார். சாஸ்திர பிரகாரம் அதானே ஒரு வழியா நடக்கிறது. அவர் பொறுப்பை எடுத்துக்கிறார். ஏன்னா அவருக்கு குழந்தை, அவர் அண்ணாவுக்கு குழந்தை இல்லை, அவர் இறந்து போயிட்டதுனால. ஸோ அவருக்கு பொறுப்பை எடுத்துட்ட கொஞ்ச நாள்லயே நீங்க பார்த்தீங்கன்னா அவரோட அண்ணனோட மனைவி கர்ப்பமா இருக்கா அப்படிங்கிறது விஷயம் தெரிய வருது. அப்போ உடனே, அதாவது நம்மளுக்கு இந்த மட்டும் கிடைச்சதே, நம்ம போகமா இருப்போம் அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஒரு எண்ணம், தன்னுடைய சுயநலமோ இல்ல தான் அனுபவிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை தாண்டி தர்மத்து பிரகாரம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத அவளும் அதே மாதிரி ஃபாலோ பண்றவங்களா இருந்ததுனால அவர் உடனே சொல்றார், ஒருவேளை என்னுடைய அன்னிக்கு பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையா இருந்தால் அதுதான் அடுத்த யுவராஜாவோட இந்த நாட்டோட யுவராஜா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. நான் அதுக்கு ஒரு பாதுகாவலனா இருந்து கூட இருந்து நான் உதவி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பிரமாணமே அவர் எடுத்துட்டு விடுறார். ஆக இது எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப புராணங்கள்ல பரதன் பார்த்திருக்கோம். ராமாயணத்துல இந்த மாதிரி ராமர் தான் மூத்த அண்ணா, அவர் தான் அரியணைக்கு தகுதியானவர், கரெக்டானவர். நான் இல்லை அப்படி வரம் வாங்கியிருந்தா கூட நான் இல்லை மாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ணி அந்த ராஜ்யத்துக்கு அவருடைய எல்லையில இருந்துட்டு அவரோட பாதுகை அரியணையில வச்சு அவர் அவர் வர்ற வரைக்கும் பார்த்துட்டார் அப்படின்னு பார்த்தோம். இது ஏதோ புராணம் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இன்னைக்கு இப்ப நான் சொல்லியிருக்கிறேன் இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு கிமு 276 to 194 அந்த பீரியட்ல நடந்த ஒரு விஷயம். ஆக நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச பீரியட்ல அது நடந்ததுக்கான ப்ரூஃப் இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஆக தர்மம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி அப்படி நான் நடந்துக்கிறார். அவரும் ரொம்ப ரொம்ப எல்லாரையும் அதே போல நடத்திட்டு போறார். நாடு நல்ல ப்ராஸ்பரா ஜம்முன்னு நல்ல வளமா இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள்ல இவர் என்ன பண்றார், கொஞ்சம் சில பக்கத்துல இருக்கிற நாடுகள்ல கூட சிலதெல்லாம் செழிப்பா இருக்கு. நம்ம கூட சிலதெல்லாம் கேள்விப்படுவோம்ல, இந்த ஊர்ல அது நல்லா இருக்கு, அந்த நாட்டுல இது சிறப்பா இருக்கு அப்படின்னு. அப்போ என்னென்ன நேச்சுரலா நம்மளுடைய இது அங்க போய் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், எதனால அது அவங்க சிறப்பா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு இன்க்விசிட்டிவ்னஸ் இல்லையா, நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வரும். அதே போல இவரும் அந்த மாதிரி சில பக்கத்துல இருக்கிற தேசங்களுக்கு போய் சில விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கிறார், தெரிஞ்சுட்டு திரும்பி வர்றச்சே என்ன பண்றாருனாக்க அந்த விவசாய முறைகள்ல என்னென்ன அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் பண்றாங்களோ அது எல்லாத்தையும் இது பண்றது. இது எல்லாத்த விட ஏதோ ஒரு நாட்டுல என்ன ஆயிடுறதுன்னா எல்லாரும், அதாவது எனி டைம் யார் வேணாலும் ரெடியா இருக்கணும் தேசத்தை காக்கங்கிற அளவுக்கு அவளெல்லாம் எக்யூப் பண்ணி வைக்கிறார். ஸோ அதை மனசுல வாங்கிட்டு இவர் என்ன பண்றார், ஒவ்வொரு பிரஜையும் நாட்டுக்காக நம்ம என்ன செய்ய போறோம், நாட்டுக்காக தான் நம்ம செய்யணும், தர்ம வழியில தான் நம்ம வாழணும், வேற தாண்டி போனோம்னா அது பாபம் அப்படிங்கிற எண்ணத்தை ஆழமா மனசுல பதிய வச்சு ஒவ்வொரு இளைஞர்கள்ல இருந்து எல்லாரும் ஃபியூச்சர் ஜெனரேஷன் அத்தனை பேருக்கும்
அதுதான் வரணும்னு சொல்லிட்டு இவரை வந்து அப்படி வந்து உழைச்சு பாடுபட்டு பண்றார். அதனால என்ன ஆயிடுது, அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து நம்ம இன்னைக்கு நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தர்ம வழியில எப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிறது மட்டுமே அவங்க வந்து மனசுல வந்து ஒரு தீவிரமான எண்ணமா வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம அது மாத்திரம் இல்லை, இவர் என்ன பண்ணினா வெளிநாட்டுல இருந்து வரும்போது என்ன ஆகும், அவங்களுடைய பழக்கங்கள் எல்லாம் வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும், நம்மள சில பேர், அந்த நாட்டுல இருக்கிற சில பேர் வந்து அதுல ஈர்க்கப்பட்டு அந்த பாதைக்கு போகணும்னு நினைக்கலாம். அதனால நம்ம தர்ம வழியில இருந்து மீறி போகலாம், இதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுனாலயே அந்த ராஜா லைக்கர்கஸ் என்ன பண்ணினார், வெளிநாட்டுல இருந்து அவருடைய நாட்டுக்கு வர்றவங்களை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணினார். வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் வந்து அவங்கள வந்து உள்ள அனுமதி கொடுத்தார். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாரும் வந்து படிச்சிருக்கோம், நிறைய பேர் அனுபவமும் பட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம எப்படி வந்து வாணிபத்துக்காக வந்து ஒரு பிரெஞ்சையும் வந்து ஒரு பிரிட்டிஷர்களா அவங்களெல்லாம் நம்ம நாட்டில் விட்டு எந்த அளவுக்கு நம்மளாம் அடிமையா ஆகி வந்து நம்ம சுதந்திரம் இழந்து நம்மளுடைய வளங்களெல்லாம் இழந்து நம்மளை எவ்வளவு பிரிவினை பண்ணி என்னென்னலாம் கொடுமைகள் நடந்தது, எத்தனை உயிரிழப்புகள் நடந்ததுலாம் நம்ம படிச்சிருக்கோம். சரித்திரங்கள்ல வந்து நம்மளுக்கு இந்த விஷயங்கள் நம்மளுக்கு ப்ரூஃப்ல நம்மளுக்கு பார்த்துருக்கோம். ஸோ இந்த இது வந்து என்ன ஒரு ஃபோர்த்தாட் கிமுல அவனுக்கு அந்த ராஜாவுக்கு இருந்திருக்கணும் இல்லையா? அதனால வந்து நம்ம நாட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா வந்து அவர் வந்து ஆட்சி பண்ணியிருக்கார். அதுவும் அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்து அந்த யுவராஜாவுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு வயசு வரணும் இல்லையா, அது வரைக்கும் வந்து உட்கார்ந்து ஆட்சி பண்ணிடுறார். அதுக்கப்புறம் அவர் வந்து வடக்கேற்றல் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அதாவது என்னன்னா, ஒரு வயசுக்கு அப்புறம் பொறுப்புகளை வந்து யாருக்கு ஒப்படைக்கணுமோ ஒப்படைச்சுட்டு அந்த நாள்ல வந்து சிலர் என்ன பண்ணுவாங்களா, வடக்கு திசை நோக்கி போயிட்டு அன்னபானம் எதுவுமே இல்லாம தபஸ் பண்ணி அப்படியே உயிரை விட்டுடுறது. ஸோ இது ஒரு விதம் அந்த பீரியட்ல எல்லாம் இருந்திருக்கு. ஸோ இந்த ராஜா லைக்கர்கஸ் கடைசியா அது பண்ணினார் அப்படின்னு சொல்லி அந்த நம்மளுக்கு வந்து பதிவு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அதாவது எத்தனை பிரஜைகளும் வந்து நாட்டுக்காக இருக்கணும், நாட்டுக்காக செய்யணும், தர்மத்து பிரகாரம் நடக்கணும் அப்படின்ற தீவிரம் இருந்ததுல இருந்து நம்ம என்ன ஆயிட்டோம், இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை ஏத்துண்டு நம்மளுடைய தர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு பொது நலன் அப்படிங்கிற வார்த்தையே வந்து நிறைய பேருடைய டிக்ஷனரியில இருந்து வெளியில தள்ளப்பட்டுட்டோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நான், என் கணவன், என் மனைவி, என் குழந்தை, ஏன் குழந்தைன்னு சொல்லுன்னா இப்ப எல்லாரும் நிறைய பேர் ஒரு குழந்தை தான் வச்சுக்கணுங்கிற லெவல்ல வந்துட்டாங்க. ஸோ இந்த யூனிட் ஃபேமிலின்னு சொல்லி இவ்வளவுதான் நான் நினைப்பேன். இது வரைக்கும் எனக்கு சம்பாத்தியம் வேணும், இது வரைக்கும் எனக்கு சுகம் வேணும், எங்க வரைக்கும் என் வரைக்கும் என் ஃபேமிலி அவ்வளவுதான் அப்படின்றத தாண்டி போக மனசும் இடம் கொடுக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நம்ம மனசை நம்ம குறுக்கிட்டுட்டோம். தயவு பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் அந்த பழைய விஸ்தாரமா மனசு வர்றதுக்கு எல்லாருடைய நலனும் நாம நினைக்கணும், அதுக்காக நம்ம உழைக்கணும். இது வந்து நம்ம பெரியவாள்லாம் இதையே தான் சொல்லிட்டு இருக்கா, லோகக்ஷேமத்துக்காக பண்ணோன்னு. இதை வந்து இன்னைக்கு லௌகிக விதத்துல நான் சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால வந்த சினிமா பாட்டு தான். நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. ஆக நான் என்ன பலன் அடைஞ்சேன்னு இல்லை, நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு பகவான் இப்படி கை கால்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு சிரமா கொடுத்து நம்மளுக்கு சாப்பாடு, ஆகாரம், வீடு வசதின்னு கொடுத்துருக்கச்சே, இத்தனை இதுக்கு திருப்பி அவருடைய கிரியேஷன்ல ஏதாவது ஒண்ணுத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யறதுக்கு நம்மளால ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்கிறோமா, நாட்டுக்காக நம்ம ஏதாவது செய்யறோமா அப்படின்னு நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சா அத்தனை மனுஷர்களுக்கும் எல்லா நெசசிட்டிஸும் ஃபுல்ஃபில் ஆகும். எல்லாரும் அந்த இல்லை அப்படிங்கிற வேர்டு இல்லாதபடிக்கு வாழ்வில் எல்லா சுகமும் இருக்கு அப்படிங்கிற நிலைக்கு நம்ம கொண்டு போக முடியும். அதனால நம்ம பெரியவா, நம்ம குரு சொன்னாப்புல லோகக்ஷேமத்துக்காக நாம எல்லாரும் ஏதாவது ஒரு பங்களிக்கணும் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தை எடுத்துட்டு வாழ ஆரம்பிப்போம். ஜெய் ஜெய் சங்கர், ஹர ஹர சங்கர்.